செய்திக்கு போலாம். பருவமழை பொய்த்து போனதால நீர்நிலைகள் வறண்டு குடிக்கிறதுக்கு கூட தண்ணீர் இல்லாம குமரி மாவட்ட ஆதிவாசி மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். குமரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் மலைப்பகுதி பழங்குடி மக்கள் குடிநீருக்காக காடு மலைகளில் அலையும் பரிதாபத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். குமரி மாவட்ட மலைப்பகுதியில் உற்பத்தியாகி வரும் குற்றியாறு, கோதையாறு, மலையாறு, கும்பையாறு உள்ளிட்ட ஆறுகள் வறண்டு தண்ணீரின்றி காட்சியளிக்கின்றன. இதேபோன்று மாவட்டத்தின் ஜீவாதாரமான பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தற்போது 7.20 அடியாக குறைந்துவிட்டது. கடந்த ஆண்டு இதே நாளில் அணையின் நீர்மட்டம் 41.55 அடியாக இருந்தது. எங்களுக்கு தண்ணி ஒன்றும் இல்லை, நாங்கள் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. நாங்கள் தலையில் சுமந்தாலும் நாங்கள் கொண்டு போகிறது. அதுண்டு எங்களுக்கு கிணறு வந்துவிட்டு இருக்க வாய்ப்பு ஒன்றும் இல்லை. நாங்கள் பயங்கர கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இந்த வெறியெல்லாம் வந்த பிறகு எங்களுக்கு தண்ணியே இல்லை, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. வனத்துறையினர் பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட நீர்த்தேக்கங்கள், தடுப்பணைகள் தரமின்றி கட்டப்பட்டதால் பயனற்று போனதே இப்பிரச்சனைக்கு காரணம் என பழங்குடி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்போ இந்த வெரி டைம் ஆனனால எல்லா இடத்துலையும் தண்ணி வட்டி இருக்கு. தண்ணி இல்லை, அறவே இல்லை, ஆற்றில் எல்லாம் இல்லை. ஆனால் நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்தா இப்போ ஓசு போட்டு தண்ணி எடுக்கிறோம். இப்போ நான் எங்கள் வீட்டில் வர ஒரு ஓசுலேயே நாங்கள் 5 வீட்டுக்காரங்க தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. இங்கே ஒரு அடிபம்பு வச்சு தரலான்னு சொல்லியிருக்காங்க. கழிஞ்ச வாரத்துல போர் இது பண்ணதுக்கு ஆள் வரணும்னு சொல்லியிருந்து அப்பவும் வரல, இது வரைக்கும் வரல. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. எல்லாம் இங்கே ஒரு 40 குடும்பம் இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் தண்ணி குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கு. எப்படி குடிநீர் வடிகால் வாரியம் அமைச்சு இந்த மக்களுக்கு தண்ணீர் வழங்காங்களோ அதுபோல மலையோர பகுதிக்கும் குடிநீர் வழங்க புதிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு மலைக்கும் தனித்தனியாக ஆழ்துளை கிணறுகளோ அல்லது தடுப்பணைகளை கட்டி நிலத்தடி நீரை பாதுகாத்து இந்த மக்களுடைய குடிநீர் பஞ்சத்தை போக்கணும்னு கேட்டு கொள்கிறேன். தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பழங்குடி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. குமரி மாவட்ட மக்களின் பிரதான நீராதாரமான பேச்சிப்பாறை அணை தற்போது மைதானம் போல் காட்சியளிக்கிறது. இந்த அணையின் மேற்பகுதிகளில் வசிக்கும் ஆதிவாசி பழங்குடியினர் மக்களுக்கு வனத்துறையினரின் அலட்சியத்தால் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தமிழக அரசும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.